சே, வர வர ஏங்க இந்த மாமியாரு இப்படி நடந்துக்குதோ தெரியல. அம்மா கிட்ட சொல்லவும் முடியல, என்ன செய்யறதுனே தெரியல. எரிச்சலா வருது. நல்லா தானே இருந்துச்சு இது குணம், என்னத்துக்கு இப்படி மாறிப்போச்சு? இதுல நாத்தனார்காரி வேற என்ன தூண்டி விடுவா. இவளுக்கு வேற வேலையே இல்ல. என்னடி மாலினி, எதுக்கு இப்படி மூஞ்ச தூக்கி வச்சுட்டு உட்காந்துருக்க? அம்மா கிட்ட பிள்ளைய கொடுத்துட்டு இங்க வந்து உட்காந்துட்டே என்னத்துக்கு? எல்லாம் என் நேரம், என்ன சொல்லனே தெரியல. கடுப்பு கடுப்பா வருது. என் மாமியார் நல்லா தானே இருந்துச்சு, இப்ப என்ன ஆச்சுன்னு தெரியல. கிறுக்கு பிடிச்ச மாதிரி என்கிட்ட கத்துன்னு கத்திக்கிட்டு இருக்கு. நான் என்ன பண்ணட்டும்? எதுக்கு நல்லா தானே இருந்தியே? உன் நாத்தனார் தான் அப்படி இப்படி பேசுவானே, இப்ப உன் மாமியாருக்கு என்ன? எல்லாம் அவளாலதான். என் நாத்தனார்காரி கல்யாணத்துக்கு பார்த்து வச்சிருந்த மாப்பிள்ள இல்ல, அவர் வீட்டுக்கு அவங்க அம்மா இல்லாத நேரம் போயிருக்கா. அன்னைக்கு அண்ணி கூட என்கிட்ட சொன்னாங்க. அதை பத்தி நான் யாருக்கிட்டையும் சொல்லலை, இவர்கிட்ட தான் சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். அதுக்குள்ளேயும் மாப்பிள்ளையோட அம்மாக்கு எப்படி தெரிஞ்சிச்சோ தெரியல, வீட்டில் வந்து சண்டைன்னு போட்டுட்டாங்க தெரியுமா. கல்யாணத்தை நிறுத்த போறேன் வைக்க போறேன்னு சொல்லிட்டாங்க. அவங்க தான் கோவத்தில் பேசுறாங்கன்னா, எங்க மாமியாரும் சரிதான் போடி, நீ இல்லைன்னா என் பொண்ணுக்கு வேற மாப்பிள்ள அப்படி எப்படின்னு பேசிட்டாங்க தெரியுமா. எதுக்குத்தான் இப்படி பேசுனீங்கன்னு கேட்டதுக்கு, ஏங்கிட்டே உன் வேலையை பாரு, எல்லாம் ஒன்னாலதான் அப்படி இப்படின்னு எரிஞ்சு விடுறாங்க தெரியுமா. அன்னைக்கே சொன்னேன், நீ எங்க கேட்ட? கல்யாணம் ஆகாத பிள்ளையே வீட்டில் விட்டுட்டு உன் மாமியாக்காரி ஓ வீட்டுக்கு வர்றாங்க போதே உனக்கு சந்தேகம் வந்திருக்க வேண்டாம். உன் நாத்தனார்காரி எதையோ தூண்டி விட்டுதான் அந்த பொம்பளையே இங்கே அனுப்பியிருக்கா. இப்ப உன்னையவே உள்ள உட்காந்துக்கிட்டு அதிகாரம் பண்ணுதா. சரி, ஒத்த பிள்ளையே பெற்று வச்சிருக்காளே, எங்க போவான்னு நானும் நினைச்சேன். என்னதான் இருந்தாலும் உன் மாமியார் தானே, கூட இருந்துட்டு போட்டோன்னு நினைச்சேன். இப்பதானே தெரியுது அவ புத்தி மாறவே செய்யாதுன்னு. என்ன ராகினி செய்யறது? எனக்கு இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல. சரி, வருத்தப்படாத, அம்மா கிட்ட சொல்லிதான் ஆகணும். அம்மா தான் ஏதாவது ஒரு வழி பண்ணும். எல்லாம் நீனா அமைச்சுக்கிட்ட வாழ்க்கை தானே, என்ன செய்யறது? அந்த மாப்பிள்ளையை தான் கெட்டுவேன்னு ஒத்த கல்ல நின்ன. அவரும் நல்லவராக தான் இருக்காரு. ஆனா என்ன செய்யறது, எல்லாரும் அத்தான மாதிரி இருப்பாங்களா? அவருக்கு அம்மாவையும் விட்டு கொடுக்க முடியல, உன்னையும் விட்டு கொடுக்க முடியல. பாவம், அவர் நிலைமையும் படு மோசமா தான் இருக்கு. என்னத்த சொல்ல? அவராலலாம் ஒரு பிரச்சனையும் இல்லை தெரியுமா. அவர் நல்லா தான் இருக்காரு. அவர் என்ன நல்லா வச்சுக்கிறாரு, குழந்தைய கூட நல்லா கவனிச்சுக்கிறாரு. எல்லா பிரச்சனையுமே என் நாத்தனார்காரி தான். அவ கல்யாணம் முடிஞ்சு போயிட்டாலே என் மாமியார் சரியாயிரும். சரி விடு, அந்த அம்மா அம்மாவை கோயில பார்த்து பேசியிருக்காங்க. இதுக்கு மேல நீங்க இந்த கல்யாண விஷயத்துல தலையிடாதீங்கன்னு சொல்லிட்டாங்களாம். மாப்பிள்ளைய தனியா பார்த்து பேச சொல்லுவோம். யாரை விட்டு பேச சொல்றதுன்னு தெரியல. வேணும்னா அவங்க அத்தானை விட்டு பேச சொல்லட்டா? அதுவும் நல்ல ஐடியா தான். அம்மா போய் பேசி ஏதாவது பிரச்சனையானா நாளைக்கு நான் சொல்லியும் நீங்க போய் எப்படி பேசுனீங்கன்னு அந்த அம்மா முகத்துல முழிக்க முடியாது. அத்தான் போய் பேசுறது தான் சரி. என்னடி அக்காளும் தங்கச்சியும் குசு குசுங்கிறிய? ரெண்டு பேரும் ரகசியம் பேசுறீங்களா? ஆமா, ரகசியம் பேசுறோம். ரகசியம் உங்களை விட்டுட்டு தான் ரகசியம் பேசிட முடியுமா? என்ன, அவளே பாவம் ஏதோ வருத்தத்துல இருக்கா, உடனே நீங்க வந்துருவீங்களே. என்னத்தான் நீங்க? அதெல்லாம் ஒரு ரகசியமும் இல்ல. எல்லாம் என் மாமியாக்காரிய பத்தி தான். பெரிய தொல்லையா இருக்கு. அப்படி போடு, நீ ஓ மாமியால குசும்பு சொல்ல, இவ மாமியால எங்க அம்மாவை குசும்பு சொல்றாளா? போங்கத்தான், நீங்க வேற. அத்தைய பத்தி பேசுறதுக்கு என்ன இருக்கு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அடியே, நிஜமா தான் சொல்றியா? இல்ல எங்க அம்மாவை நான் இல்லாத நேரம் பேசிட்டு பின்னாடி உன் தங்கச்சி கறிட்டு நல்லவ மாதிரி சீனை போடுறியா? ஆமா, பேசுறாங்க. ஏன் தான் நீங்க வேற எரியுதத்தில எண்ணெயை ஊத்துறீங்க? அவளே கடுப்புல தனியா உட்காந்து புலம்பிக்கிட்டு இருந்தா. என்ன திட்டி புலம்புத அம்மாட்ட சொல்ல வேண்டியதானு கேட்ட பிறகு தான் தெரியுது அவ மாமியாக்காரி என்னத்தையும் அவளை கண்டபடியே பேசுறாளாம். என்ன மாலினி, நிஜமாவா? நல்லா தானே இருந்தாங்க. அந்த அம்மாக்கு என்ன? என்னத்தை சொல்ல சொல்றீங்க? எல்லாம் என் நாத்தனார்காரி தூண்டி விட்டுருப்பா. அதனால அவங்களும் எதையாவது கற்பனை பண்ணிக்கிட்டு பேசுவாங்க. என்ன சொல்றதுன்னே தெரியல. அவளுக்கு பார்த்த மாப்பிள்ளைக்காரரு இப்ப கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு அவங்க அம்மா சொல்றாங்க. அதனால ஏதோ கோவத்துல இவங்க என்ன அதிகாரம் பண்றாங்க. மத்தபடி ஒன்னும் இல்லத்தான். சரி சரி, வருத்தப்படாத, எல்லாம் சரியாயிரும். நான் வேணா அந்த மாப்பிளைய பார்த்து பேசவா? என்னன்னு பேசுவீங்க? ஒண்ணுமே கேட்காம பேசுவீங்களாக்கும்? அதான் உங்க அக்கா கிட்ட ஓதி இருப்பல்ல, அவ எப்படி வந்து சொல்லுவா. அவ சொல்லட்டும், அப்புறமா நான் போய் பேசுறேன். நீ ஒன்னும் வருத்தப்படாத, எல்லாம் சரியாயிரும். சரிங்கத்தான். சரி சரி, எம்பிட்டு நேரம் இப்படியே உட்காந்துருப்பியே? ரெண்டு பேரும் எழும்பி வீட்டுக்குள்ள வாங்க. நீங்க போங்க, நாங்க வர்றோம். அடியே, அக்காலும் தங்கச்சியும் சேர்ந்துக்கிட்டு இப்படி அத்தான விரட்டுன்னு விரட்டக்கூடாது. ஆமா, விரட்டுறாங்க உங்களை. ஏன் தான் நீங்க வேற. வர்றோம், போங்க. சரி டி. அதான் அத்தான் சொல்லிட்டு போறாருல, அவர் போய் பேசுவாரு. நீ ஒன்னும் வருத்தப்படாத, சரியா? சரி ராகினி. ராகினி, நான் கேக்குறேனே, தப்பா நினைக்க மாட்டியே? என்ன நீ கேளுங்க. இல்ல, அக்காவும் தங்கச்சியும் சொல்லி வச்சாப்புல குடும்பத்தோட வந்து இங்க உட்காந்துருக்கீல, ஏதாவது விசேஷமா? இல்ல மாலினிக்கு வீடு கொடுத்த மாதிரி உனக்கும் வீடு கொடுக்க போறாவளா? ஏன் நீ இப்படி கேக்குறீங்க? இல்ல, ஒன்றும் இல்லை. நீங்கள் ஆளாளுக்கு
வந்து உட்காந்துக்கிட்டு இங்கே ஆளுக்கு ஒரு வீட்டை வாங்கிக்கிட்டு போயிருவியே. நாங்கள் வருஷம் பூரா இந்த வீட்டில் தானே இருக்கோம். சுப்பலட்சுமி அக்காவும் எத்தனையோ முறை சொல்லி சொல்லி பார்த்தாங்க, வீடு வேணும் வீடு வேணும் தண்ணி கொடுத்தனம் போகணுன்னு. ஒருத்தரும் செவி சாய்க்கவே இல்லை. இப்போ சுப்பலட்சுமி அக்காவும் ஓஞ்சி போச்சு. நானும் கேட்க தான் செய்கிறேன், தனியாக நாங்கள் குடும்பமாக இருக்கணும்னு. ஆனால் உன் அண்ணன் காதிலே வாங்க மாட்டேக்காரு. பத்தாததுக்கு அத்தையும் என்னன்னு கூட கேட்க மாட்டேங்கிறாங்க. அதான் கேட்டேன், மவளோளா பிறந்திருந்தா வீடாவது கிடைச்சிருக்குமேன்னு. என்ன அண்ணி நீங்க இப்ப உங்களுக்கு இங்க என்ன குறை? உங்களை யாராவது கஷ்டப்படுத்துறாங்களா? நல்லா தானே இருக்கீங்க, பின்ன தண்ணி கொடுத்துட போய் என்ன செய்ய போறீங்க? உனக்கு என்னம்மா மகாராணி, நீ அப்படித்தான் பேசுவ. ஏன்னா உனக்கு மாமியார் வீட்டில் தொந்தரவு இல்லை. உன் நாத்தனாரு இந்த வீட்டில் இருக்காக. அவளுக்கு வீடு கிடைச்சாலும் உனக்கு தருவா, உனக்கு வீடு கிடைச்சாலும் டபுள் என்ன சொல்லுவாங்க, ரெட்டை அடியோ ஏதோ ஒன்று சொல்லுவாங்களே, அந்த மாதிரி உங்களுக்கு ஜாக்பாட்டு. எனக்கு அப்படியா? நான் ஆத்தா வீட்லேயும் ஒன்று மற்ற போய் ஆத்தா இல்லாமல் அனாதையாக பிறந்து வளர்ந்தவ. என் புருஷன் மட்டும்தான் எனக்கு எல்லாமே. அவருக்குன்னு இந்த வீட்டில் ஏதாவது பங்கு கொடுத்தா தானே எங்களுக்குன்னு ஏதாவது சேரும். நானும் ஒரு பிள்ளைய வச்சுருக்கேன், அவரும் ரெண்டாவது பிள்ளை பெற்றுக்கங்கிறாரு. ஒரு பொம்பளை பிள்ளைய பெற்றுப்பிட்டோம்னா அதுக்கு நகை நட்டு சீர்சனத்தின்னு செய்ய வேண்டியது வரும்ல. அப்போ எனக்கு யாரு கொடுப்பா? அதனால தான் இப்படி பிச்சை எடுக்காத குறையா கேட்டுக்கிட்டு இருக்கேன். பரவாயில்ல அண்ணி, நீங்க மூச்சு விடாம நல்லாவே பேசுறீங்க. அப்படியெல்லாம் உங்களை யாரும் சும்மா விட்டுற மாட்டாங்க. உங்களுக்கு அம்மா அப்பா இல்லாத இடம்னு தெரிஞ்சுதான் எங்க அம்மாவே பொண்ணு எடுத்தாங்க. உங்களை நல்லா பார்த்துக்குவாங்க, எந்த நிலைமையிலையும் உங்களை விட்டு கொடுக்க மாட்டாங்க. எங்களை விட்டாலும் உங்களுக்கு செய்யணுங்கிறத அவங்க கண்டிப்பா செய்வாங்க. ஆமா, சட்டியில இருந்தா தானே அகப்பையில வரும். எல்லாரும் வலிச்சு வலிச்சு கொண்டுட்டு போறியே, அதான் உனக்கும் வீடு கீடுன்னு ஏதாவது பேசினாங்களான்னு கேக்குறேன். அண்ணி, நீங்க நினைக்கிற மாதிரி அம்மாவோ அப்பாவோ வீடு தரேன்னு எப்பவும் சொல்லவும் இல்லை. என் புருஷன் ஒன்றும் கையால் ஆகாதவரும் கிடையாது. என் தங்கச்சியை வச்சுக்கிட்டு இப்படி பேசுறேன்னு நினைக்காதீங்க. என் தங்கச்சி புருஷனும் வீடு வேண்டாம் வாசல் வேண்டாம்னு தான் சொன்னாரு. அவங்க மாமியாருக்காக தான் அவளுக்கு தண்ணி கொடுத்தணும் போன்னு சொல்லி வீடு கொடுத்தாங்க. ஆனா எனக்கு அம்மாவும் அப்பாவும் கொடுத்தாலும் நான் வேண்டான்னு சொல்லிடுவேன். அது மட்டும் இல்லை, என் புருஷன் அப்படி இங்க வாங்கி தான் பொழப்ப நடத்தணும்னு கிடையாது. என் புருஷன் நல்ல வேலையில இருக்காரு, என்ன நல்லா பாத்துக்குவாரு. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. உங்களுக்காக நான் அம்மா கிட்ட பேசுறேன். அப்பா, இந்த மட்டுமா அது? நீ உறுதியா இருந்தா சரிதான். ஆனா இப்ப வேண்டான்னு சொல்லிட்டு அப்புறம் பொம்பளை பிள்ளைங்களுக்கும் சொத்துல பங்கு உண்டேன்னு ஆளா பத்திரத்தை தூக்கிட்டு வரக்கூடாது. ஐயோ அண்ணி, அப்படியே எனக்கு சொத்துல பங்கு கொடுத்தாலும் அந்த பங்கை உங்களுக்கே நான் எழுதிடுவேன், கவலைப்படாதீங்க. ஏன் நீ இப்படியெல்லாம் பேசுறீங்க? மனசு சங்கடமா இருக்க அண்ணி. ஏதோ அம்மா வீட்டுக்கு மனசு ஆறுதலா 2 நாள் வந்து இருந்துட்டு போவோம் தான் வந்தோமோ தவிர மற்றபடி எதுவும் கிடையாது அண்ணி. இங்க இருந்து எதையும் கொண்டுட்டு போகிறதுக்காக நாங்க வரல. நீங்க தயவு செஞ்சு தப்பா நினைக்காதீங்க. அந்த அர்த்தத்துல நான் ஒன்றும் பேசலாமா? நீ போய் உன் அத்தைகிட்ட எதையாவது சொல்ல, அவங்க அப்புறம் என் மேலதான் குத்தமா சொல்லுவாங்க. ஏய், சும்மா இருக்க மாட்டேன். என்னடா இது, நீ சின்ன குழந்தை, அப்படியெல்லாம் பேசக்கூடாது. உங்க அம்மா அப்படியெல்லாம் எதையும் சொல்லல, சும்மா பேசிக்கிட்டு இருந்தோம். அவங்க மனசுல உள்ளதை சொல்றாங்க. இதெல்லாம் ஒரு தப்பா? சும்மா இரு. அதெல்லாம் போய் அண்ணங்கிட்ட சொன்ன அடி வாங்க போற பாரு. அத்தை சொன்னா கேப்பியா இல்லையா? அடி வாங்க போறேன். பாப்பா என்ன பண்றான்னு பாத்தியா? தம்பி என்ன பண்றான்னு பாத்தியா? நல்ல பையன்ல, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. ஆமா, உனக்கு மாலினி அத்தை கேக் வாங்கிட்டு வந்திருந்தாலே, அதை சாப்பிட்டியா இல்லையா? ஏய், உனக்கு பிடிச்ச ஸ்ட்ராபெரி கேக் தான். நீ பார்க்கலையா? ஆமாடா, போய் என்ன ஏதுன்னு பாரு. நீ போடா, நான் வரேன். அண்ணி எப்படி பேசுறாங்க பத்தியா? 1000 தான் இருந்தாலும் நம்ம வீடுதான் நமக்கு மதிப்பு. இங்க பாரு, சாயங்காலமே கிளம்ப பார்க்கணும். என்னதான் இருந்தாலும் அம்மா வீட்டுக்கு வந்தமா போனமான்னு இருக்கணும்.
பாவம் அண்ணி, அவங்களுக்கு என்ன பிரச்சனையோ மனசுல எதையும் வச்சுக்காம இப்படி வெளிப்படையாவது பேசுறாங்களே. ஆமா ராகினி, மனசுக்கு சங்கடமா தான் இருக்கு. ஆனாலும் அவங்க சொல்றது சரிதானே. அவங்களுக்குன்னு ஏதாவது இருக்கணும்னு நினைக்கிறாங்க. நாமளும் அம்மா கிட்ட பேசும். சரிடி, வா, அம்மா தேட போகுது, போய் காப்பி குடிப்போம். சரி.